இப்பொழுது கிறிஸ்தவர்களின் தவ காலம் நடக்கிறது. அதுபோல் இஸ்லாமியர்களின் ரம்ஜான் புனித மாதமும் நடக்கிறது. இவற்றோடு தேர்தல் காலமும் வந்துள்ளது. இந்நிலையில் 23 ஆண்டுகளுக்கு முன் தூத்துக்குடியில் புரட்சி தலைவி சொன்ன ஒரு குட்டி கதை நம் நினைவலையில் மோதுகிறது. அம்மா சொன்ன அந்த கதையில் உலக புகழ்பெற்ற ஓவியர் லியனார்டோ டாவின்சி இயேசுபிரான் தன் 12 சீடர்களுடன் இருக்கின்ற த லாஸ்ட் சப்பர் எனும் கடைசி இரவு சாப்பாடு ஓவியத்தை ரோமாபுரி ஆலயம் ஒன்றில் வரைய ஆரம்பித்தார். இயேசு எப்படி இருப்பார் என்பது அவரது கற்பனைக்கு எட்டாத நிலையில் ஒரு சாந்தமான அழகிய சிறுவன் அவர் கண்ணில் பட்டார். உடனே அந்த சிறுவனின் முகத்தையே மாதிரியாக வைத்து இயேசுபிரானின் திருமுகமும் அவரது உயரிய 11 சீடர்களுடைய முகங்களும் வரையப்பட்டன. ஆனால் இயேசு பெருமானை 30 வெள்ளிக்காசுகளுக்காக காட்டி கொடுத்த சீடனாகிய ஜூடாஸின் முகம் எப்படி இருக்கும் என்பதை அவரால் கற்பனை செய்ய முடியவில்லை. அதற்கேற்ற ஒரு முகத்தை அவர் தேடினார். பல ஆண்டுகள் கடந்தும் ஜூடாஸின் முகத்திற்கான மாதிரி கிடைக்காததால் ஓவியம் முற்றுபெறாமலே இருந்தது. சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் அவரது வீட்டு வாசலில் ஒருவன் பசியால் சவம் போல விழுந்து கிடந்தான். அவனது பசி தாகத்தை தணித்த ஓவியர் அந்த இளைஞனை உற்று நோக்கிய போது அவனது முகம் ஜூடாஸின் முகத்திற்கு சரியாக பொருந்தி வந்தது. உடனே அந்த இளைஞனை தான் ஓவியம் வரைந்து வைத்திருந்த ஆலயத்திற்கு அழைத்துச் சென்று அமர வைத்து அவன் முகத்தை மாதிரியாக கொண்டு ஜூடாஸின் முகத்தை வரைய ஆரம்பித்தார். அங்கு வரையப்பட்டிருந்த ஓவியங்களை பார்த்த இளைஞன் திடீரென கதறி அழத் தொடங்கினான். ஏன் இப்படி அழுகிறாய் என அவர் கேட்க, நான் சிறுவனாக இருந்தபோது என்னுடைய முகத்தை வைத்துதான் நீங்கள் இயேசு பெருமான் ஓவியம் வரைந்தீர்கள். அங்கிருக்கும் இயேசுவின் முகம் என்னுடைய முகம்தான். இன்று ஜூடாஸின் முகத்திற்கும் என்னுடைய முகத்தை கொண்டே நீங்கள் வரையப் போகிறீர்கள். அதை நினைத்து அழுகிறேன். எப்படி இருந்த நான் இப்படி மாறிவிட்டேன். எனது இந்த துரோக முகத்தை எனக்கே பார்க்க சகிக்கவில்லை என்றானாம். இதை கேட்டு ஓவியர் லியனார்டோ டாவின்சி விக்கித்து நின்றார் என புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த கதையை சொல்லி முடித்தார். இப்போது நம் கதைக்கு வருவோம். முன்பு மிக நல்லவர் போல தெரிந்த ஒரு முகம் சில ஆண்டுகளுக்கு பின் எப்படி ஒரு துரோகியின் முகமாக மாறியது? என்ன காரணம்? தமிழக மக்களே, இப்போது சில விஷயங்களை பொருத்தி பாருங்கள். 2021ஆம் ஆண்டு தேர்தல் சமயத்தில் இன்றைய முதல்வரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலின் வாய்க்கு வந்ததையெல்லாம் வாக்குறுதிகளாக அள்ளி வீசினார். தூய்மை பணியாளர் முதல் பேராசிரியர்கள் வரை அவர் கொடுத்த வாக்குறுதிகள் ஏராளம். அவற்றை நம்பி அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் திமுகவின் உடன்பிறப்புகளாகவே மாறி அவருடைய வெற்றிக்கு எல்லை தாண்டி உழைத்தார்கள். அந்த உழைப்பு திமுகவிற்கு பெரும் வெற்றியாகிய நிலையில் அதில் கிடைத்த அத்தனை விளைச்சலையும் கோபாலபுர குடும்பமும் அவர்களுக்கு கொத்தடிமை சேவகம் செய்பவர்களுமே அறுவடை செய்து முடித்துள்ளனர். அரசு ஊழியர்களுக்கோ வெறும் ஏமாற்றமே மிஞ்சியது. நெல்லை அறுவடை செய்த பின் அதில் கிடைக்கும் வைக்கோலை கால்நடைகளுக்கு வழங்குவது போல் 5 ஆண்டு ஆட்சியில் புரட்சி தமிழரின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி கொட்டமடித்து அனுபவித்து காலம் கடத்திய திமுக அரசு சாகிற காலத்தில் சங்கரா சங்கரா என்பது போல் ஆட்சியை விட்டு போகிற நிலையில் எதையும் நடைமுறைப்படுத்த முடியாது என்பது நன்கு தெரிந்தும் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு பதில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் தொடங்கி பல்வேறு திட்டங்களை அறிவித்து வஞ்சக நெஞ்சோடு ஏமாற்றி வருகிறது. இன்னமும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் ஏமாற்றலாம் என திட்டம் போட்டு வருகிறது. அதற்கேற்ப திமுகவின் ஆதரவு அரசு ஊழியர்கள் சிலர் ஆதரித்து நாடகம் நடத்தினாலும் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களின் கண்களுக்கு லியனார்டோ டாவின்சிக்கு எப்படி ஒரு காலத்தில் ஒரே நபரே இயேசுபிரானாகவும் சில ஆண்டுகளுக்கு பின் ஜூடாஸாகவும் தெரிந்தாரோ, அதேபோல் அன்று தங்களை ரட்சிக்க வந்தவராக தெரிந்த ஸ்டாலின் இன்று ஜூடாஸ் போல தெரிகின்றார். அதனால் அவர்கள் அனைவரும் ஒரு தெளிவான முடிவை எடுத்து விட்டனர். தமிழக மக்களும் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து விட்டனர். அதனால்தான் அவர்கள் அனைவரும் எந்த முதல்வர் தங்களை கொரோனா காலத்திலும் பெரும் புயல் மழை காலத்திலும் வருவாயற்ற நிலையிலும் வரிகளை கூட உயர்த்தாமல் குடிமராமத்து செய்து காப்பாற்றினாரோ, யார் 7.5% இடஒதுக்கீட்டை அளித்தாரோ, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி வழியில் நடைபோடும் அந்த புரட்சி தமிழரை, எத்தகைய துயரிலும் நாட்டை காத்திட வல்லவரை நல்லவரை மீண்டும் அரியணையில் அமர்த்த இந்த நல்ல நாளில் சபதமேற்று தேர்தல் நாளுக்காக காத்து நிற்கின்றனர் என்றால் அது மிகையல்ல. நியூஸ் ஜே செய்திகளுக்காக தமிழ் புரட்சி தொண்டன் வி. கோபாலகிருஷ்ணன்.